இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஸோ மாணவர்கள் அதிகமாக விரும்புகிற பாடப்பிரிவுகளில் இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி கிராஜுவலாக டெவலப் ஆகிருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படிப்பு அந்த அளவுக்கு பெரிய ஒரு க்ரோ இல்லை. ஸோ நாளுக்கு நாள் அதோடைய படிப்பின் இது வந்து அதிகமானுச்சு. அதிகமானதுக்கான சில காரணங்கள் வந்து நம்ம குறிப்பிட்டே சொல்ல முடியும். சம்திங் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட், ஒரு டிஃப்ரெண்டான கோர்ஸ், ஈவன் செக்யூரிட்டி சிஸ்டம், ஈவன் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு க்ரைம் ஓரியன்டாலாம் போக வாய்ப்பு இருக்குது, நிறைய வந்து ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸ் மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு படிப்பானது நம்மளுடைய அத்தியாவசிய தேவை. ஒரு சின்ன லாஜிக் சொல்லட்டுங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ எல்லா கார்பரேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கும், எல்லாமே ஒரு டேட்டான்னு ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவை கண்டிப்பாக வெளியில் கொடுக்க முடியாது. அந்த டேட்டாவை ஈஸியாக ஒருத்தங்க ட்ராக் பண்ணுறதுக்கு பர்மிஷனே கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் டைட்னிங்காக இருக்கும்போது டேட்டா வெளியில் போகாது. இப்போ ஒரு பெரிய கார்பரேட், ஒரு டிசிஎஸ் இன்ஃபோஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும். ஒரு லெவல், பிகினர் லெவல், சென்ட்ரல் லெவல், அதுக்கப்புறம் மெயின் டேட்டாஸ் எதுவும் எடுக்காத மாதிரி நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஏரியாஸில் உங்களுக்கான இந்த படிப்பு மிகப்பெரிய ஒரு அகாடமிக் ஸ்கில்லை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி சிஸ்டம், இது எல்லாமே ஈவன் உங்களுடைய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை நம்மள்ட்ட இருக்கிற ஃபோனாக இருக்கட்டும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஐஃபோனை யாராலையும் தொடவே முடியல? ஏன்னா அந்த ஐஃபோனோட இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் என்னைக்கு அதிகமாகுதோ அதனுடைய விலைகளும் அதிகமாகும், குவாலிட்டி அதிகமாகும், அதனுடைய சிஸ்டமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாதையில் இன்ஜினியரிங் ஸ்டடீஸில் சைபர் செக்யூரிட்டி படிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ நான் வந்து என்னென்னா டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கோர்ஸ் பற்றி அது ஒரு தனி சீரியஸே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த படிப்பை அதிகமான டாப் நம்பர் 1 கல்லூரியாக எடுத்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய கல்லூரி. அந்த கல்லூரியில் தான் அதிகபட்ச மாணவர்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் அந்த கல்லூரியில் எடுத்திருக்கிறாங்க. நார்மலாக 190 கட் ஆஃபில் இருக்க ஓசி மாணவர்களுக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க எல்லாமே ஒரு 187, 188 இந்த மாதிரி இருக்கும்போது 2023 கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் மினிமம் ஒரு 3 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அந்த கோர்சஸ் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல சார் கட் ஆஃப் குறையுன்றாங்க, கூடுன்றாங்க. உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனா சார்னா நான் கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் சொல்கிறேன். கட் ஆஃப் கூடுறதும் குறையிறதும் ஒன்லி பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட் டிசைரபிள், பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்புகள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், கோர்சஸ், இதெல்லாம் பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். சரிங்களா? அதே போல் ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு உண்மையாலுமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஒரு சில கோர்ஸுக்கு மாடரேட்டாகவே எப்போதுமே இருக்கும். இதுதான் கட் ஆஃப் அனலைசிஸ். ஓகே. ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும், அதே போல் சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிசி, எம்பிசி கேட்டகரி சொல்லிட்டு எஸ்சி, எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா ஒரு 173, 175 ப்ளஸ் இருந்தாவே போன வருஷம் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியான டாப் நம்பர் 1 கல்லூரியான கிடைச்சிருக்கு. அதோடைய விவரங்களும் நீங்கள் என்னுடைய பின்னாடி அப்படியே வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம், எம்ஐசிலையும் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து செகண்டாக நிறைய மாணவர்கள் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அட்டானமஸ், கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜ். இதோடைய கட் ஆஃப் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஎம் இந்த மாதிரி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க 183லேருந்து 186 இருக்கிற கட் ஆஃபில் கிடச்சிருக்கு. ஸோ நான் எல்லாத்துக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த கட் ஆஃப்லேருந்து நீங்கள் மினிமம் 3 to 5 மார்க் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மார்க்கில் இருக்கிறது சேஃப் ஜோன் தான். நம்ம அடுத்த லெவல் கட், பட் டாப் கல்லூரிகள், Tier 1 கல்லூரிகள் போகும்போது இது முக்கியமானது. அடுத்த கேட்டகரிஸ் வந்து ஷெட்யூல்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க 145 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கே கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும். அடுத்து 3ஆவதாக இங்கே இருக்கிற கல்லூரிகளில் எந்த கல்லூரியில் சைபர் செக்யூரிட்டி அதிகமாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அட்டானமஸ் கேம்பஸ், தண்டலம், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற காலேஜ். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி நிறைய மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்கிறாங்கன்னா ஒரு 185 ரேஞ்சில் பிசி, பிசிஎம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்திருக்கிறாங்க. அதே போல் எஸ்சி கேட்டகரிக்கு போனோன்னா ஒரு 155 அந்த மாதிரி ரேஞ்சிலேயே சீட்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து அடுத்த கல்லூரி பார்த்திங்கன்னா நம்ம கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கேம்பஸ், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கேம்பஸ். இந்த கல்லூரியில் நிறைய மாணவர்கள் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு செலக்டடாக இந்த கல்லூரி எடுத்திருக்கிறாங்க.
அந்த கல்லூரியோட கட் ஆஃப் வந்து 165லேருந்து 173 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரத்தில் இருக்குது. எஸ்ஆர்எம் கல்லூரி, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி கல்லூரிகள் அதுவும் ஒரு கல்லூரி. எஸ்ஆர்எம் ஈஸ்வரி கல்லூரியில் அவங்களுடைய கட் ஆஃப் 175+ இருந்தால் கிடச்சிருக்கு. அதே போல் டைரெக்டாக ஷெட்யூல்டு கேட்டகரி அந்த மாதிரி போகும்போது உங்களோட 140 இருந்தாவே கிடச்சிருக்கு. அடுத்து சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சைபர் செக்யூரிட்டி நிறைய மாணவர்களை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதோட கட் ஆஃப் வந்து 165 இருக்கும் போதே மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ரைட். ஸோ சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 170 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு எம்பிசிலாம் 150 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. அப்புறம் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கட் ஆஃப் 167, 172 ரெப்யூட்டடான காலேஜும் கூட அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ் பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில் நிறைய மாணவர்கள் இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 165+ இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது எந்த பார்வைக்காக உங்கள்கிட்ட கொண்டு வரேன்னா, இந்த பர்டிகுலர் கோர்ஸ் தான் எதிர்பார்க்குறேன். இது 2023 அப்டேட். சரிங்களா. 24 நிறைய கல்லூரிகளை வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா. இந்த கல்லூரிகள் எல்லாமே இந்த தகவல்கள் நம்மளுடைய டேட்டா, இந்த டேட்டா வச்சுக்கோங்க. இந்த வருஷம் எந்தெந்த கல்லூரிகள்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்ற அனலைசிஸ் பார்த்துட்டு அந்த 2023 கவுன்சிலிங் டிஎன்ஏ கவுன்சிலிங் வரும்போது நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வரேன். நானே உங்களுக்கு சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுறேன். நானே உங்களுக்கு அந்த சாய்ஸஸோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சூப்பரான காலேஜஸ்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ எதுக்கு இந்த டேட்டா நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்னா, நமக்கு ஒரு கோர்ஸு, அந்த கோர்ஸ் நம்மளுடைய மார்க்கு, நம்மளுடைய கட் ஆஃபு, இதில் டாப் கல்லூரிகள் இதெல்லாம் 2023, 22 பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கு அப்படின்ற எடுக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில தகவல்கள் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த கோர்சஸ் பற்றி, அதோடைய டாப் 10 கல்லூரிகளை பற்றியும், அந்த கல்லூரியில் இருக்கிற அந்த கோர்சஸ் எந்த அளவுக்குலாம் மூவ் ஆனிச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.